ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாம் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து லெக்சர் தேர்ட் லெக்சர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் லெவலில் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு ஃபியூ கான்செப்ட்ஸ்குள்ளே தான் வந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா என்ன மெட்டல் அயன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஜாம் பயோ இன்ஆர்கானிக்ல என்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதே கான்செப்ட்ஸ் அதே கான்செப்ட்ஸே வந்து கேட் எக்ஸாம்லேயும் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ கேட்லேயும் வந்து ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் எதுவும் பயோ இன்ஆர்கானிக்லேருந்து கேட்க மாட்டாங்க. சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ஸில் மட்டும்தான் வந்து பயோ இன்ஆர்கானிக்ல ரொம்ப டீப்பாக டஃப் கொஷின்ஸ் இருக்கும். அப்போ கூட அது டஃப் கிடையாது, லைக் ஸ்டில் டூவபிள். பட் கேட் அண்ட் ஜாம் லெவலுக்கு வந்து இப்போ நம்ம கவர் பண்ண போகிற இந்த கான்செப்ட்ஸே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் எடுக்க போகிறோம். மோஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் சால்வ் பண்ணுவோம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பயோ இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சைமல்டேனியஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய நியூ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் கேட்ட கொஷினே திருப்பி கேட்காம அதை வேற எப்படி கேட்பாங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமாலிக்யூல்ஸில் மெட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் கேன் பி அதை வந்து டூ கேட்டகரியாக பிரிக்கலாம். ப்ரோட்டீன் குரூப்ஸாக பிரிக்கலாம், நான் ப்ரோட்டீன் குரூப்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ப்ரோட்டீனில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் குளோரோஃபில். ஓகே? ப்ரோட்டீன் குரூப்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ், அதாவது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், மெட்டல் ஸ்டோரேஜ். ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? நம்ம பாடியில் வந்து எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து எப்படி எந்த ப்ரோட்டீன் குரூப் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். லைக்லி அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் அண்ட் தென் மெட்டல் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம பாடியில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், லெட்ஸே சிம்பிளாக சொல்லணும்னா போன்ஸ்லலாம் வந்து கால்சியம் இருக்குன்றாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது? கால்சியம் வந்து இட்ஸ் அ மெட்டல். மெட்டல் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெட்டல்ஸ்லாம் வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் என்சைம்ஸ். ஸோ பாடியில் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது ஹைட்ரோலைஸ்னால் என்ன? ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலேஸ்னா இட்ஸ் நத்திங் பட் ஹைட்ரோலிசிஸ். ஸோ ஹைட்ரோலிசிஸ்னா என்ன? வாட்டரை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஏபி அப்படின்னு ஒரு மாலிக்யூலை வந்து நம்ம இப்போ ஹைட்ரோலைஸ் பண்ண போகிறோம்னா என்ன அர்த்தம்? ஏபியை வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏ will form a bond with so A plus B வந்து இதுவாயிடும். A and B வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? செப்பரேட் பண்ணிவிட்டு and then this will form a oxidation. So oxidize ஆகும்போது either A will get oxidized or B will get oxidized மாதிரி மாறும். பட் சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் யூஸிங் வாட்டர். அதுதான் வந்து ஹைட்ரோலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து ரிடாக்ஸ். ஸோ ரிடாக்ஸ் என்சைம்ஸ்னால் என்னென்னா இட் வில் ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் டிபெண்டிங் அப்பான் எதுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிடைஸ் ஆகும் ஆர் ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரேஸ். ஐசோமெரேஸ்னால் என்ன? ஐசோமெரிசம்னா என்ன? ஐசோமெரிசம்னா ஒரு காம்பவுண்டில் ஒரே ஒரு மாலிக்யூல் ஒரு ஒரே ஒரு லிகேண்ட் மட்டும் வேற ஒரு பொசிஷன் போச்சுன்னா அது என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராகவே கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோமெரிசம்னு சொல்லுவோம். ஸோ ஐசோமெரிசம் வந்து விட்டமின் B12 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்குமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோ இன்ஆர்கானிக்கில் நம்ம வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாஷ் கார்டு அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து பயோ இன்ஆர்கானிக்கில் பார்க்க போகிறோமோ தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நீங்கள் ஜாம் லெவலுக்கும் கேட் லெவலுக்கும் திஸ் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா மெட்டல் ப்ரெசென்ட். ஸோ எதில் வந்து என்ன மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், மெட்டல் அயான் ப்ரெசென்ட் இன் கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிமிலர் கொஷின் வந்து இங்கே கேட்டிருக்காங்க ஜாம் 2019. The correct option for the metal ion present in
ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் மயோகுளோபின், ஹீமோசைனின், விட்டமின் B12. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த 3 ஆர் 4க்கு மட்டும் பார்க்காம கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே என்ன மெட்டல் அயான் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீனை வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் எதெல்லாம் பண்ணோம்னா மயோகுளோபின், ஹீமோகுளோபின், ஹிமாத்ரின், ஹீமோசைனின். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இட் வில் பி கால்ட் as ஆக்சிஃபார்ம். ஸோ ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இட் வில் பி இன் ஆக்சிஃபார்ம். ஸோ ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் as டிஆக்சி ஃபார்ம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிஃபார்ம் அண்ட் டிஆக்சிஃபார்ம் 2 ஃபார்மில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹீமோகுளோபின், மயோகுளோபின், ஹிமாத்ரின் இது மூணுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அயன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Fe அயன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த மூணுத்துலேயுமே. ஹீமோசைனின்ல வந்து காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, அயன் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்னே ஸ்டேட்டவே கொடுத்தாங்க. ஸோ இதில் என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? அயன் அண்ட் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, சைட்டோக்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு அயன் அண்ட் காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நேம்லேயே வந்து ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா வந்து காப்பர். ஸோ ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஓகே, இதெல்லாம் தான் வந்து ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ். என்னென்னா அசுரின், பிளாஸ்டோசயனின், ஸ்டெல்லாசயனின், செருலோபிளாஸ்மின், டைரோசினேஸ், நைட்ரேட் ஆக்சிடேஸ், ஹீமோசயனின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் கொஸ்டினில் வந்து எப்போவுமே வந்து ரிப்பீட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2015 நினைக்கிறேன். அசுரின், பிளாஸ்டோசைனின், செருலோபிளாசம், ஹீமோசைனின். ஸோ இது நாலுமே வந்து ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 2015 வந்து பிவைக்யூவில் கேட்டு வச்சுருந்தாங்க. வாட் ஆர் ஆல் தி ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன். ஸோ இது அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன் அண்ட் ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகுமா? இது ரெண்டுமே வந்து என்னது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் என்ன, ரூபடாக்சின், ஃபெரடாக்சின், ரிஸ்கீஸ் ப்ரோட்டீன் அண்ட் அக்கோடினேஸ். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன, ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸில் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இது எல்லாத்துலேயுமே வந்து காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், காப்பர் மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி அயன் அண்ட் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இது எல்லாத்துலேயுமே அயன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ரோலேஸில் வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸ். ஸோ கார்பாக்சி பெப்டிடேட்ஸில் அகெயின் உங்களுக்கு வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா, ஸோ இதில் வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸ், கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ், அமினோ பெப்டிடேட்ஸ், ஃபாஸ்பேட்ஸ் இது நாலுத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஜிங்க் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் ஃபாஸ்பேட்ஸில் வந்து அடிஷ்னலாக ஜிங்க் ப்ளஸ் மெக்னீஷியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து மெக்னீஷியம் வந்து அடிஷ்னலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸ், அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் ப்ளஸ் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அயன் ப்ளஸ் காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் தென் நைட்ரஜனேஸ்லேயும் அகெயின் உங்களுக்கு வந்து அயன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆக்சிஜனேஸ் அப்படின்னா என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான். ஸோ அதுலேயும் என்ன ஆகுதுன்னா இங்கே அயன் குரூப்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது மூணுத்துலேயுமே என்ன தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அகெயின் வந்து அயன் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நைட்ரோஜனேஸில் ஒரு ஆடட் என்னன்னா, நைட்ரோஜனேஸில் மாலிபெண்டமும் கூட சேர்ந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அயன் ப்ளஸ் மாலிபெண்டனம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஐசோமெரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, அதாவது விட்டமின் B12 வந்து கொபால்ட் மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னென்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்ட்டு. அப்புறம் இங்கே ஓகே, மெட்டல் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிட்டின் அண்ட் டிரான்ஸ்ஃபெரிட்டின் பேர்லேயே இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் இது ரெண்டுத்துலேயும் வந்து அயன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செருலோபிளாஸ்மின் வந்து காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். செருலோபிளாஸ்மின் நம்ம எங்கே பார்த்தோம், ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸில் பார்த்தோமா, செருலோபிளாஸ்மின். ஸோ அதில் என்ன இருக்குது,
கார்பன் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகும் அண்ட் தென் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்லையும் இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி செருலோபிளாஸ்மின் எதில் இருக்குது? செருலோபிளாஸ்மின் வந்து மெட்டலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் யூஸ் ஆகுது. அதாவது செருலோபிளாஸ்மின் present in blue copper proteins. அதே மாதிரி ஹீமோசைனின் பாருங்க, ஹீமோசைனினும் என்ன? இட்ஸ் a blue copper protein. அப்படின்னா ஹீமோசைனின் will also help in transfer of electrons plus oxygen transportலயும் வந்து அது இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ப்ரோட்டீன்ல என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொஷின் பார்க்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? த மெட்டல் அயன் present in human கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். ஸோ கார்போனிக் அன்ஹைட்ரேஸ்லாம் என்ன? நம்மளோட ஹைட்ரோலிசிஸ் என்சைமா, ஹைட்ரோலேஸ் என்சைமா, இட்ஸ் அன் ஹைட்ரோலேஸ் என்சைம். ஹைட்ரோலேஸ் என்சைம்ல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? Zn2+. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம், டைமே எடுத்துக்காது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா, the correct option for metal ion present in the active site of myoglobin, hemocyanin, vitamin B12. ஸோ மயோக்ளோபின்ல என்ன தெரியும் நம்மளுக்கு? அயன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹீமோசயனில் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சாரி, ஹீமோசயனில் காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் விட்டமின் B12ல கொபால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் என்ன? சி, அயன், காப்பர் அண்ட் கொபால்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ஃபெரின் ரிங். ஓகே. ஸோ இதுதான் வந்து தி பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம மயோக்ளோபினாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும், அது ரெண்டுத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் இதுவே வந்து இந்த ஃபார்ஃபைரின் ரிங். ஸோ ஃபார்ஃபைரின் ரிங்ல என்ன இருக்கு? 4 பிரோல் குரூப்ஸ் இருக்கா, 4 நைட்ரஜன் இருக்கா. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம்னா, ஃபார்ஃபைரின் ரிங்கை வந்து வேற எப்படி சொல்லுவாங்கன்னா டெட்ராமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் டெட்ராமஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டெட்ராமஸ் 1 2 3 4 இருக்குல்ல, ஸோ அதனால டெட்ராமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபார்ஃபைரின் ரிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு இதில்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ ஃபார்ஃபைரின் ரிங்ல வந்து 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார்ஃபைரின் ரிங்ல எத்தனை இருக்கு? 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்னன்னா என்ன? ஸோ ஃபார்ஃபைரின் ரிங் பேஸ்டாக வந்து நம்மளுக்கு H1NMRல கொஷின்ஸ் வரும். ஸோ H1NMRல ஒரே ஒரு தடவை தான் ஜாமில் கேட்டிருந்தாங்க, பட் கேட்டில் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கேட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக H1NMR வேல்யூஸ் வந்து கேட்பாங்க ஃபார்ஃபைரின் ரிங்க்கு. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து ஹெட்ரோ ஆட்டம்க்கு பக்கத்தில் இருக்க குரூப் என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோ ஆட்டம்க்கு பக்கத்தில் இருக்க குரூப்பை ஆல்ஃபா குரூப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது என்னது? இது வந்து பீட்டா பொசிஷன். அதே மாதிரி இது வந்து ஆல்ஃபா பொசிஷன், இது வந்து பீட்டா பொசிஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் பீட்டா, 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 இதுவும் பீட்டா பொசிஷன், இதுவும் பீட்டா பொசிஷன். ஓகே. அப்போ இந்த பொசிஷன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, இதை வந்து மீசோ பொசிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீட்டா பொசிஷனில் எந்த சப்ஸ்டிடியூட்டுமே கொடுக்கல. நார்மல் ஃபார்ஃபைரின் ரிங்ல பீட்டா பொசிஷனில் ஹைட்ரஜன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்மளுக்கு எத்தனை பீட்டா குரூப் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபார்ஃபைரின் ரிங்ல 8 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? 8 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மீசோ. மீசோல எத்தனை இருக்கு? எத்தனை மீசோ பொசிஷன் இருக்கு? 1 2 3 4. 4 மீசோ பொசிஷன் இருக்கு. இங்கேயும் என்னதான் பாசிபிள்? ஹைட்ரஜன் தான் பாசிபிள். ஸோ 4 மீசோ ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நைட்ரஜன் மேல 2 ஹைட்ரஜன் குரூப்ஸ் இருக்கா? ஸோ 2NH ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா H1NMRல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எக்ஸிபிட்டட் பை ஃபார்ஃபைரின் ரிங் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃபார்ஃபைரின் ரிங்ல எத்தனை டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன்ஸ் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வில் பி ஈக்குவல் டு 3. ஓகே.
இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்ப இபிஆர்ல கேட்பாங்க. இபிஆர்னா என்ன? எலக்ட்ரான் பேரோமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதோட ரூல் என்ன? பேராமேக்னெட்டிக்கா இருந்தா, இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து பேராமேக்னெட்டிக் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா, தட் வில் பி கால்ட் அஸ் இபிஆர் ஆக்டிவ். இது வந்து இபிஆர் ஆக்டிவ்னு சொல்லுவோம். அதுவே வந்து நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்னா என்ன? டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக்கா இருந்தா ஓகே. என்னாச்சு? வெயிட் அ செகண்ட். ஆ டயாமேக்னெட்டிக்கா இருந்தா அதெல்லாம் வந்து என்னது? இபிஆர் இன்ஆக்டிவ். ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்போ வரும்னா, நம்ம வந்து ஆக்ஸிஜன் அண்ட் ஆக்சிஃபார்ம் அண்ட் டிஆக்சிஃபார்ம் ஆக்ஸிஜன் கூட பைண்ட் ஆகும்போது அது அப்போ நம்ம வந்து இது ஆக்சிஃபார்மா இல்லை டிஆக்சிஃபார்மான்னு சொல்ல முடியும். இன் ஜென்ரல் இந்த ஃபார்ஃபைர் ரிங்கில் வந்து என்ன இல்லை, நம்மளுக்கு இப்போ மெட்டல் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால இப்போ வந்து ஃபார்ஃபைர் ரிங் என்னவா தான் இருக்கும்? ஃபார்ஃபைர் ரிங் வந்து இபிஆர் இப்போதைக்கு இபிஆர் இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இதில் எந்த எலக்ட்ரானுமே இல்லை அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ H1 என்ன மாதிரிலே இன்னொரு கான்செப்ட் விட்டுட்டேன். என்னன்னா இதோட வேல்யூஸ். ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு 3 சிக்னல்ஸ் வரும்னு சொல்லியாச்சு. இப்போ பீட்டா ஹைட்ரஜனோட வேல்யூஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ பேசிக்காக உங்கள் என்எம்ஆர் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா, நம்பரிங் வந்து 0ல இருந்து லைக் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல தான் வந்து நம்பரிங் பண்ணுவோம். ஓகே. ஸோ எப்போவுமே வந்து உங்களோட என்எம்ஆரோட ஸ்கேல் வந்து ரைட் டு லெஃப்ட் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கே ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்கே ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? எல்லா மாலிக்யூலுமே வந்து, அதாவது எல்லா ரிங், எல்லா 5 மெம்பர்ட் ரிங் அண்ட் நைட்ரஜன் எல்லாமே என்ன இருக்கு? சிங்கிள் பிளேன், ஒரு ஷீட் மாதிரி சிங்கிள் பிளேன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு இது வந்து என்னென்ன, இது வந்து நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, உங்க பென்சீன் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ பென்சீன்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? பென்சீனும் வந்து கம்ப்ளீட்டா இந்த மாலிக்யூல் வந்து ஒரு பிளேன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் இதோட எலக்ட்ரிக் கரண்ட் என்னவா இருக்கும்? ரிங் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அபவ் அண்ட் பிலோல இருக்குமா? ஸோ இது சைட் டைரக்ஷன்ல இருந்தா எப்படி இருக்குமா? ஸோ உங்க பென்சீன் வந்து இப்படி இருக்குன்னா, அதோட ரிங் கரண்ட் எப்படி இருக்கும்? அபவ் அண்ட் பிலோல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ரிங் கரண்ட் இருக்கும். ஸோ ரிங் கரண்ட் வந்து கம்ப்ளீட்டா அபவ் அண்ட் பிலோல வந்து ரிங் கரண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிங் கரண்ட் வந்து அபவ் அண்ட் பிலோல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து இந்த 4 நைட்ரஜனுக்கு மேலே ஒரு பெரிய ரிங் கரண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக எலக்ட்ரான் கிளவுடால ப்ரொடெக்ட் ஆயிருக்குமா? ஸோ எலக்ட்ரான் கிளவுடுக்கு மேலே என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கிளவுடுக்கு மேலே வந்து எலக்ட்ரான் கிளவுட் வந்து இந்த ஹைட்ரஜன் மேலே இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன இருக்கு? இந்த ஹைட்ரஜன் வந்து ரொம்பவே ஷீல்டாக இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இங்கே இங்கே வந்து ரிங் கரண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுறது கஷ்டம்? ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்? ஷீல்டட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஷீல்டட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அப்படியே ஆப்போசிட் என்ன? டீஷீல்டட். ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ், அதாவது பீட்டா ஹைட்ரஜன்ஸ்லாம் என்ன? அவே ஃப்ரம் தி ரிங் கரண்டா. ஸோ NHல இருக்க ஹைட்ரஜன் வந்து டுவர்ட்ஸ் ரிங், அதாவது இன்சைட் தி ரிங் ஆர் டுவர்ட்ஸ் தி ரிங் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஹைலி ஷீல்டட். பீட்டா ஹைட்ரஜன்ஸ்ல என்ன? அவே ஃப்ரம் தி ரிங் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஹைலி டீஷீல்டட். ஓகே. ஸோ NMR இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டட் எல்லாம் வந்து ரைட் சைடில் வரும். ஸோ ரைட் சைடில் வந்து ஷீல்டிங் இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் வேல்யூஸ் என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகும். அண்ட் டீஷீல்டடாக இருந்தால் உங்கள் வேல்யூஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? பென்சீனில் இருக்க ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன? 7 ppm இருக்கும். NMR H1 NMRல பென்சீனோட ஹைட்ரஜன் வேல்யூ என்னன்னா 7 ppm இருக்கும். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஹைட்ரஜனோட வேல்யூ என்ன இருக்கும்? இது வந்து ஹைலி டீஷீல்டடா. ஸோ 8மே வந்து என்ன இருக்கு? 8 பீட்டா ஹைட்ரஜன்ஸுமே
ஹைலி டீஷீல்டு. ஸோ இது வந்து 8 ppmல வந்து சிக்னல் ஷோ பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? 4 மீசோ ஹைட்ரஜன்ஸ். இந்த மீசோ ஹைட்ரஜன்ஸ் என்ன? சம்வாட் வந்து ஸ்டில் ரிங் கரண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இது வந்து 4.1 ppm. அண்ட் 2 நைட்ரஜன் நோட ஹைட்ரஜன்ஸ் வந்து எதுல ஷோ பண்ணும்? -2 to -3 ppm வந்து ஷோ ஆகும். ஓகே. திஸ் இஸ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூவி. ஓகே. பார்ஃபைரின் ரிங்ல வந்து நம்ம H1 NMR பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து யூவி. யூவில வந்து பார்த்தீங்கன்னா, யூவி இதில வந்து என்ன மாரி டிரான்சிஷன் பாசிபிள்னு இருக்கு. ஸோ யூவி வந்து என்னது? யூவி விசிபிளா? ஸோ அப்போ வந்து கலர் காட்டுமா? ஸோ பார்ஃபைரின் ரிங் வந்து என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல வந்து இருக்கும். இந்த பார்ஃபைரின் ரிங் வந்து பார்ஃபைரின் ரிங் வில் எக்ஸிபிட் இன் கிரீன் கலர். ஸோ பார்ஃபைரின் ரிங் வந்து என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல வந்து இருக்கும். ஸோ அது கிரீன் கலர்ல இருக்குன்னா, ஏன் அது கிரீன் கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் டியூ டு pi to pi star transition. pi to pi star transition. pi to pi ஸ்டார்க்கு டிரான்சிஷன் நடக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்? கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்க என்னதான் இருக்கு? வெறும் லிகாண்ட்ஸ் மட்டும் தானே இருக்கு. நம்ம இப்போதைக்கு இன்னும் மெட்டல்ஸ் இல்லை பார்ஃபைரின் ரிங்ல. ஸோ அப்போ இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, intraligand சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே வந்து இன்ட்ராலிகேண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து இன்ஆர்கானிக் பயோ இன்ஆர்கானிக் ப்ளஸ் கோஆர்டினேஷன் ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேஸ்ட் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது? அப்போ பை டு பை ஸ்டார்னா என்ன? இந்த நைட்ரஜன் மேலே இருக்க இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். இந்த நைட்ரஜனோட பை ஸ்டாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம். இந்த நைட்ரஜனோட பை ஸ்டாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த ரிங் வந்து நம்மளுக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ யூவி விசிபிள்ல ஆக்சுவலி 2 இது பாசிபிள். ஸோ இது வந்து வெறும் லிகாண்ட் இல்ல மெட்டல் இல்லாத போது சொல்றேன். இப்போ மெட்டல் இருந்தா என்ன ஆகும்? மெட்டலோட நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து பை ஸ்டாருக்கு போகுமா? ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம்? N2 பை ஸ்டார் பாசிபிள்னு சொல்லலாமா? ஓகே. இது 2 வந்து பாசிபிள். இது இன்னும் டீப்பா யூவில லெட்ஸ் சே ஜஸ்ட் ஒன்லி ஃபார் கேட் மட்டும் சொல்றேன். ஸோ கேட் யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ அவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ யூவில வந்து 2 டிரான்சிஷன்ஸ் பாசிபிள். யூவில 2 டிரான்சிஷன்ஸ் வந்து பாசிபிள். ஓகே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை டு பை ஸ்டார். அது வந்து என்ன பேண்டில் எக்ஸிஸ்ட் ஆகும்னா சார்பெட் பேண்டில் ஷோ ஆகும். சார்பெட் பேண்டில் வந்து லை ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இது? N2 பை ஸ்டார். N2 பை ஸ்டார் என்ன பேண்ட் வரும்? Q பேண்டில் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து பார்ஃபைரின் ரிங். ஸோ இந்த பார்ஃபைரின் ரிங்ல வந்து இங்கே என்ன இருக்குது? சென்டராக வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேவிட்டின்னு சொல்லுவோம். இந்த பார்ஃபைரின் ரிங்ல இந்த சென்டராக இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்க இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்க இந்த ஸ்பேஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேவிட்டின்னு சொல்லுவோம். இந்த 4 ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்கிறத வந்து நம்ம வந்து கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேவிட்டியில தான் வந்து நம்ம மெட்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பீட்டா ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக இங்கே பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்டா ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஸோ பீட்டா ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே வந்து லெட்ஸே ஒரு மெத்தில் குரூப், எத்தில் குரூப் ஆர் ஆசிட் குரூப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னு வைங்க. மெத்தில் குரூப், எத்தில் குரூப் ஆர் எனி ஆசிட் குரூப்ஸ் இருந்தால் டிபெண்ட் அப்பான் தி சப்ஸ்டிடியூயன்ஸ் பார்ஃபைரின் ரிங் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகும்? ஹீம் ஏ, ஹீம் பின்னு வந்து கிளாஸிஃபை ஆகும். ஸோ ஹீம் பினா என்னன்னா, ஹீம் பி இஸ் நத்திங் பட் யுவர் மயோக்ளோபின். மயோக்ளோபினை வந்து எம்பின்னு வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே. ஹீம் பினா என்ன? மயோக்ளோபின். ஸோ பேசிக்லி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபின் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? உங்களோட பீட்டா பொசிஷனில் என்ன குரூப் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்கா இல்லை வேறு குரூப்ஸ் இருக்கான்றதை பொறுத்து தான் வந்து ஹீமோக்ளோபின் அண்ட் மயோக்ளோபின் வந்து டிஃபர் ஆகும். மிச்சபடி ஃபங்க்ஷன்
இருந்து எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரன் ரிங். ஸோ இன்னும் 2 பாசிபிள் ரிங் இருக்கு. இது வந்து உங்களோட குளோரோஃபில் அண்ட் தென் இங்க வந்து உங்க கோரன் ரிங் இருக்கு. இது 2மே பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்ஃபைரின் ரிங் மாரியே தான் இருக்கும். பட் ஆனா இது வந்து பார்ஃபைரின் ரிங்கை விட டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்க வந்து நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் கால்குலேட் பண்ணலாம். பாருங்க இங்க. ஸோ நான் வந்து ரிங்கோட டபுள் பாண்ட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்றேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ குளோரோஃபில்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு? 10 டபுள் பாண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 10 டபுள் பாண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? குளோரோஃபில் வந்து எதுல இருக்கும்? நம்மளுக்கு தெரியும் பிளான்ட்ஸ்ல இருக்கும். அண்ட் குளோரோஃபில்ல என்ன மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கு? மெக்னீசியம் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் காரன் ரிங். ஸோ காரன் ரிங் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்க விட்டமின் B12ல வந்து காரன் ரிங் இருக்கும். ஸோ திஸ் வில் பி இன் யுவர் விட்டமின் B12ல இருக்கும். ஓகே. ஸோ இதுல எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ காரன் ரிங்ல எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்கு? 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 2 குரூப்ஸையுமே வந்து இந்த 3 குரூப்ஸையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? பார்ஃபைரின் ரிங்ல வந்து 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. காரன் ரிங்ல வந்து 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. குளோரோஃபில்ல வந்து என்ன? 10 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க தனியா எழுதி வச்சிடலாம். நம்பர் ஆஃப் double bonds, number of double bonds. ஓகே. ஸோ உங்களோட பார்ஃபைரின் ரிங்ல 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. குளோரோஃபில்ல 10 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் உங்களோட காரன் ரிங்ல 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே வரணும். ஸோ நம்ம இப்போ அப்போ என்ன சொல்லலாம்? எதெல்லாம் வந்து ஹீம் கண்டெய்னிங் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம்? ஸோ ஹீம்னா என்ன? நம்ம பார்ஃபைரின் ரிங்ல அயன் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதை வந்து நம்ம ஹீம்னு சொல்லலாமா? ஸோ அப்போ இது எல்லாமே பார்ஃபைரின் ரிங்கே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹீம் குரூப்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஹீம் கண்டெய்னிங் குரூப்ஸ் பாருங்க. மயோக்ளோபின், ஹீமோக்ளோபின் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ மயோக்ளோபின்னா என்னது? ஹீம் ஏ, சாரி ஹீம் பி. ஸோ அங்கே என்ன இருக்கும்? பீட்டா ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாச்சும் சப்ஸ்டியூயன்ஸ் இருக்கும். மயோக்ளோபின்ல பீட்டா ஹைட்ரஜன்ஸ்க்கு பதிலாக வேற சப்ஸ்டியூயன்ட் இருக்கும். அது வந்து ஹீம் பின்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின்னா இதே ஸ்ட்ரக்சர்ல இங்க வந்து அயன் பிரசன்ட் ஆயிருக்கு சென்டர்ல அப்படின்னா அது வந்து ஹீமோக்ளோபின். அண்ட் தென் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஸோ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ்ல நம்ம என்ன இது இருக்குன்னு சொன்னோம்? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ்ல நம்ம அயன் பிரசன்ட் ஆயிருக்கும்னு சொன்னோமோ, அயன் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்னா இந்த பார்ஃபைரின் ரிங்ல தான் ஹீம் குரூப்பா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் பெராக்சிடேஸ். பெராக்சிடேஸ்னா வேற ஒன்றும் இல்லை. பெராக்சைட்னா என்ன? H2O2 சொல்லுவோமா? இல்லை இல்லை. பெராக்சைட்னா O2 2- வந்து பெராக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஆக்சிஜன் வந்து அயன் கூட பைண்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து பெராக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கேட்டலேஸும் என்னது? கேட்டலேஸும் வந்து ஹீம் கண்டெய்னிங் குரூப் தான். அதுலயும் என்ன தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா Fe தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? என்ன மெட்டல் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா அயன் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. அப்போ நான் ஹீம் கண்டெய்னிங் குரூப்ஸ் என்ன? ஹீமோசைனின். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹீமோசைனின்ல காப்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரியும். ஹிமாத்ரின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ ஹிமாத்ரின்ல வந்து நம்மளுக்கு அயன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனா என்ன இருக்காது? பார்ஃபைரின் ரிங் இருக்காது. ஸோ ஹீம் குரூப்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹீம் குரூப்ஸ் ஆர் கால்ட் ஹீம்னா அயன் பிளஸ் பார்ஃபைரின் ரிங். ஓகே, தப்பான ஸ்பெல்லிங். அயன் பிளஸ் பார்ஃபைரின் ரிங். அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து ஹீம் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஹீம் குரூப்ஸ்ல என்ன இருக்காது?
நோ ஃபார்ஃபைரன் ரிங்ஸ் இருக்காது. ஃபார்ஃபைரன் ரிங் வந்து இருக்காது. ஃபார்ஃபைரன் ரிங் இல்லாம அயன் பிரசன்ட். ஸோ அயன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? நான் ஹீம் குரூப். ஸோ நான் ஹீம் குரூப்ஸை வந்து நான் ஹீம் அப்படின்னா என்னன்னா Fe இருக்கும். என்ன இருக்காது? ஃபார்ஃபைரன் ரிங் இருக்காது. ஓகே, ரிப்பீட்டடா எழுதுறேன். ஓகேவா? ஃபார்ஃபைரன் ரிங் இருக்காது. ஓகே. அண்ட் தென் ப்ளூ காப்பர் புரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அயன் சல்ஃபர் புரோட்டீன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்டாக ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபார்ஃபைரன் ரிங்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். 4 நைட்ரஜன்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோகுளோபின்ல இருந்து பார்க்கலாம். ஹீமோகுளோபின். ஓகே. ஸோ ஹீமோகுளோபின்ல என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? அயன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அயன் வந்து சென்டரா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நான் ஃபார்ஃபைரன் ரிங்க்கு பதிலாக இந்த மாதிரி டினோட் பண்றேன். அந்த ஃபார்ஃபைரன் ரிங்கை வந்து இந்த மாதிரி டினோட் பண்றேன். ஸோ ஹீமோகுளோபின்ல எப்படி இருக்கும்னா, ஹீமோகுளோபின்ல ஃபார்ஃபைரன் ரிங்க்கு நடுவில் அயன் மட்டும் இல்லாம அயன் கூட ஒரு ஹிஸ்டிடின் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் கால்ட் டிஆக்சி ஃபார்ம் ஆஃப் டிஆக்சி ஹீமோகுளோபின். டிஆக்சி ஹீமோகுளோபின். ஸோ ஏன்னா இங்க என்ன இல்லை, நம்ம வந்து இங்க வந்து இன்னும் ஆக்சிஜன் ஆட் பண்ணல. ஸோ இதுதான் வந்து டிஆக்சி ஃபார்ம் ஆஃப் ஹீமோகுளோபின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா ஆக்சிஜனை வந்து ஆட் பண்றோம். ஓகே. ஸோ ஓட்டோட ஸ்ட்ரக்சர் ஓட்டு வந்து இப்படி இருக்குமா? 1 2 3 4. ஸோ ஆக்சிஜனை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அயன் கூட ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க அயன் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். இங்க அயன் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் தென் ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை முடிச்சிடலாம். ஸோ ஆக்சி ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா Fe 4 nitrogen groups, okay, 1 histidine group, and then oxygen கூட வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளோட ஆக்சி ஹீமோகுளோபின். இதுதான் வந்து என்னது நம்ம ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது? ஹீமோகுளோபின் டிஆக்சி ஹீமோகுளோபின் பார்த்தாலே என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஸ்கொயர் பிரமிடல்ல இருக்குன்னு சொல்லலாமா? இது வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே. இங்க வந்து ஆக்சி ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து என்ன இருக்காதுன்னா லீனியர்ல இருக்காது. இந்த ஆக்சிஜன் வந்து என்ன கனெக்ட் இருக்காது? Fe சிங்கிள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓன்னு இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்காது. என்ன ஆயிருக்கும்னா ஆக்சிஜன் வந்து O2 பைண்ட்ஸ் இன் பென் ஃபார்ம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் எப்படி பைண்ட் ஆயிருக்கும்? O2 பைண்ட்ஸ் இன் பென் ஃபார்ம்ல தான் வந்து O2 பைண்ட் ஆயிருக்கும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது பேஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் இருக்கு. ஓகே. ஸோ இங்கன்னா இங்க பார்த்தேன் இந்த கொஸ்டின் ஃப்ரீ ஹீம் இன் aqueous solution when exposed to dioxygen is finally converted to இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீம் குரூப்பை வந்து இப்போ வந்து ஆக்சிஜன் கூட வந்து டைஆக்சிஜன் அதாவது O2. ஸோ ஹீம் குரூப்பை வந்து ஹீமோகுளோபினை வந்து என்ன பண்றாங்க? O2 கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ வந்து ஃபைனலாக எப்படி இருக்கும்ன்றதான் கேட்டிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் கொஸ்டின் ஜாம் 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹீம் குரூப்ல வந்து அயன் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு பென் ஃபார்ம்ல தான் வந்து பைண்ட் ஆகும்னு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரெயிட்டாவே பி ராங் அண்ட் டி ராங். ஏன்னா இதுல ரெண்டுல என்ன இருக்கு? பி ஃபார்ம்ல வந்து லீனியர்ல இருக்கு அண்ட் தென் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து கிடையாது. இவங்க கிளியரா என்ன சொல்லிட்டாங்க? டை ஆக்சிஜன் அப்படின்னு 2 ஆக்சிஜனுமே பைண்ட் ஆயிருக்குமோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் டிலையும் வந்து ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ இது ராங். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து Fe2+ இருக்கு. Fe2+ இந்த Fe2+ வந்து ஸோ ஹீமோகுளோபின்ல இருக்க Fe2+ வந்து என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு Fe3+ கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? O2 வந்து இந்த எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கிட்டு திஸ் வில் ஃபார்ம் O2- ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த O2- நம்ம என்ன சொல்லுவோம்னா சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இதை வந்து சூப்பர்
ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ O2 மைனஸ் என்ன சொல்லுவோம்? சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஹீமோகுளோபின்ல ஆக்ஸிஜன் எப்படி பைண்ட் ஆயிருக்கு? சூப்பர் ஆக்சைடா பைண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்கு? Fe2+ வந்து Fe3+ கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க Fe2+ வந்து ஆக்ஸிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்குன்றாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ என்னது? ராங். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்ஸிஜன் கூட அகெயின் ஒரு ஹீம் குரூப் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ அகெயின் ஒரு ஹீம் குரூப் அட்டாச் ஆனா என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் வந்து இதுவாகுமா? கன்வெர்ட் ஆகுமா? ஸோ டபுள் பாண்ட் வந்து Feக்கு நடுவுல ஒரு பாண்டா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். Fe3+ ஆக்ஸிஜன் சிங்கிள் பாண்ட் ஆக்ஸிஜன் Fe3. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தா எவ்வளோ சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. ஓகேவா? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் வந்து வெரி சிமிலர். என்ன சொன்னேன்? அந்த பீட்டா ஹைட்ரஜன் பொசிஷன்ஸில் தான் வந்து வேற சப்ஸ்டியன்ஸ் இருந்தால் அது வந்து மயோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வெரி சிமிலர். ஸோ மயோகுளோபின்லேயே என்ன ஆகும்? Fe2+லேருந்து Fe3+ தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுலேயும் எப்படி தான் இதுவாகுது? ஆக்ஸிஜன் வந்து சூப்பர் ஆக்சைடாக தான் பைண்ட் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ஃபைரின் ரிங். ஸோ இந்த பார்ஃபைரின் ரிங் இருக்குல்ல, டிஆக்சி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அயன் என்ன இருக்குது? Fe2+ல இருக்கா? ஸோ Fe2+னா என்ன? D6ஆ? Fe2+னா D6 லோ ஸ்பின்னாக இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? இது வந்து D6 லோ ஸ்பின்னாக இருக்கும். ஸோ D6 லோ ஸ்பின்னா என்ன? 1 2 இது வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல். ஸோ அதனால D6 லோ ஸ்பின்னா நம்ம எப்படி எழுதலாமா? 1 2 3 4 5 6ன்னு சொல்லலாமா? ஓகேவா? ஸோ D6 லோ ஸ்பின்னாக இருக்கும்போது என்ன ஆகுது? இட்ஸ் இன் டயாமேக்னெட்டிக் ஃபார்மாக இருக்குது. இட்ஸ் இன் டயாமேக்னெட்டிக் ஃபார்ம். ஓகே. ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆனோடனே இட் வில் ஃபார்ம் அஸ் திஸ் வில் பி அ பேராமேக்னெட்டிக்காக மாறிடும். ஓகேவா? லெட் மீ reconfirm that once. Okay. So this will be converted to, yeah. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, சாரி, இங்கே வந்து Fe வந்து ஹை ஸ்பின்னில் இருக்கும். ஸோ D6 ஹை ஸ்பின்னாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், லோ ஸ்பின்னாக இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா D6 ஹை ஸ்பின்னாக இருக்கும். ஸோ ஏன் இது வந்து D6 ஹை ஸ்பின்னாக இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அயன் வந்து D6 ஹை ஸ்பின்னாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். டிஆக்சிஃபார்ம். ஸோ Fe2+ வந்து D6 ஹை ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. D6 ஹை ஸ்பின்னா என்ன இருக்கும்? இட் வில் பி இன் 1 2 3 4 5 6. ஸோ இட் வில் ஹாவ் அ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் எத்தனை? ஓகே, இதில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இது என்னது? பேராமேக்னெட்டிக். ஸோ இங்கே ஏன் இது ஹை ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Fe2+ இருக்குல்ல. ஸோ Fe2+ல அதாவது இங்கே ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்கும்? Dx² - y². ஸோ Dx² - y²ல எலக்ட்ரான் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் பார்ஃபைரின் ரிங்கும் என்ன இருக்குது? பிளேனில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ பார்ஃபைரின் ரிங்கும் எப்படி தான் இருக்குது? கம்ப்ளீட்டாக பிளேனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதுவும் என்ன தான் இருக்குது? Dx² - y² எங்கே தான் இருக்குது? பிளேனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. XY பிளேன் இருக்கா? XYZ. இப்போது Dx² - y² பிளேனில் தான் இருக்குது. அண்ட் நம்ம பார்ஃபைரின் ரிங்கும் என்ன தான் இருக்குது? பிளேனில் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரான்ஸும் Dx² - y² இருக்க எலக்ட்ரான்ஸும் வந்து ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிடும். நைட்ரஜனில் இருக்க எலக்ட்ரான்ஸும் Dx² - y² இருக்க எலக்ட்ரான்ஸும் வந்து ரிப்பல் ஆகும். ஸோ ரெண்டுமே ரிப்பல் ஆனால் என்ன ஆகும்? எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருந்தால், ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அயனால் வந்து
இந்த எக்ஸாக்ட்டா இந்த சென்டர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்காது. அயன் வந்து இந்த எக்ஸாக்ட்டா இந்த சென்டர்ல, அதாவது இந்த கேவிட்டில வந்து அயன் பிரசன்ட் ஆயிருக்காது. ராதர் என்ன ஆகும்னா, அயன் வந்து கொஞ்சம் வந்து அபவ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ரிங்ல இருந்து கொஞ்சம் அபவ், பிளேன்ல இல்லாம அபவ் தி பிளேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இட் வில் பி ஏ அபவ் தி பிளேன். ஸோ Fe2+ வந்து என்ன இருக்கும்னா, Fe2+ வந்து அபவ் தி பிளேன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அபவ் தி பிளேன், நாட் இன் கேவிட்டி. ஓகேவா? கேவிட்டில கரெக்ட்டா இல்லாம கொஞ்சம் அபவ் தி பிளேன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அப்ப அதனால என்ன ஆகுது? லிகாண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ லிகாண்ட்ஸ்லாம் என்னவாகும்? வீக் ஃபீல்ட் லிகாண்டா வந்து ஆக்ட் ஆகும். நைட்ரஜன் குரூப்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? வீக் ஃபீல்ட் லிகாண்டா ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ அதனால வந்து D6 வந்து ஹை ஸ்பின்னா நம்மளுக்கு எக்ஸிபிட் ஆகும். ஓகே. அதுவே வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆக்சிஃபார்ம்க்கு போகும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணிடுறதா? ஸோ அப்போ வந்து Fe3+ ஆகுது. ஸோ சைஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ Fe3+ வந்து என்ன ஆகும்? Fe2+ விட சைஸ் கம்மியா இருக்குமா? Fe2+ வந்து Fe3+ வந்து Fe2+ விட சைஸ் குட்டியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்னா, Fe3+ வந்து நம்ம கேவிட்டியில ப்ராப்பரா உட்காரும். ஸோ Fe3+ வந்து கேவிட்டியில ப்ராப்பரா இருக்கும். அபவ் தி பிளேன்லாம் இல்லாம இட் வில் பி இன் கேவிட்டி. ஸோ Fe3+ present in cavity or sit in cavity. ஸோ இது வந்து கரெக்டா கேவிட்டியில ஃபிட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும்னா, திஸ் வில் ஷோ உங்களுக்கு வந்து திஸ் வில் ஷோ லோ ஸ்பின். ஓகேவா? திஸ் நைட்ரஜன்ல என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து லோ ஸ்பின் எக்ஸிஸ்ட் ஆகும். இது என்னது? D5 சிஸ்டம். அண்ட் தென் ஆக்சிஜன் மேல என்ன இருக்கு? O2- இது O2-. ஸோ இதுல இருக்க ஒரு எலக்ட்ரான் சேர்த்து D6 மாறிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்? லோ ஸ்பின் D6னா என்னது? லோ ஸ்பின் D6னா இட்ஸ் அ டயாமேக்னெட்டிக் சிஸ்டம். இட்ஸ் அ டயாமேக்னெட்டிக் சிஸ்டம். ஸோ பேராமேக்னெட்டிக்ல இருந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டயாமேக்னெட்டிக்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் ரெண்டுத்துலையுமே இது வந்து வெரி காமன். ஓகே. ஸோ மேக்னெட்டிக் பேஸ்டா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. இங்க பாருங்க. The plot showing the magnetic behavior of oxy and deoxyhemoglobin அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சி அண்ட் டிஆக்சி ஃபார்மில் இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் பிஹேவியர். ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியரை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்றதுல தான் சொல்லுவாங்க. ஓகே. என் டங் வந்து ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. வெயிட் செகண்ட். மோலார் மேக்னெட்டிக், எக்ஸ்எம்னா மோலார் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஓகே. ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா, எக்ஸ்எம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை டி. சி பை டின்னு சொல்லுவோம். ஸோ சின்றது வந்து கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்லலாம்? எக்ஸ்எம்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ்எம்டின்னு வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? எப்பவுமே கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ்எம்டி வெர்சஸ் அகைன் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? எக்ஸ்எம்டி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு தெரியும். ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகும்? ஸோ அகைன் இதில் வந்து டெம்பரேச்சர் டேர்ம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ வந்து அகைன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் வரும். ஸோ சி அண்ட் டி வந்து ஸ்ட்ரெயிட் அவே ராங். ஸோ ஆக்சி ஃபார்மாக இருக்கட்டும், டிஆக்சி ஃபார்மாக இருக்கட்டும், எந்த ஃபார்மாக இருந்தாலுமே வந்து இன் ஜென்ரல் எக்ஸ்எம்டி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்லாம் வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆக்சி ஃபார்மில் வந்து ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து டயாமேக்னெட்டிக்னு தெரியும். ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து டயாமேக்னெட்டிக். ஓகே. அண்ட் தென் டிஆக்சி ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக்.
paramagnetic. ஸோ இப்போ வந்து இது இது வந்து எது பேஸ்டா இருக்கும்னா, இபிஆர் பேஸ்ட் ஓகேவா? இபிஆர் பேஸ்ட் கொஸ்டின். அதாவது எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, டயாமேக்னெட்டிக்னா என்னது? டயாமேக்னெட்டிக்லாம் வந்து இட்ஸ் ஸ்டேபிள். லைக் அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். டயாமேக்னெட்டிக்லனா என்ன? நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்ப என்ன ஆகாது? ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒண்ணுமே ஆகாது. ஸோ டயாமேக்னெட்டிக்லாம் என்னது? இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டயாமேக்னெட்டிக்லாம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். பட் பேராமேக்னெட்டிக் என்ன ஆகும்னா, பேராமேக்னெட்டிக்ல என்ன இருக்கு? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன ஆகும்? ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? திஸ் மே வேரி. இது வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ இது வந்து எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து இன் ஜென்ரலாக சொல்கிறேன். இன் கேஸ் ஆஃப் ஹீமோகுளோபின்ல வந்து பேராமேக்னெட்டிக்காக இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங். ஓகேவா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து என்ன ஆகும்? நிறைய காட்டும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன தெரியும்? ஆக்சிஃபார்ம் அதாவது டயாமேக்னெட்டிக் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகாது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து சேஞ்சே ஆகாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்னெட்டிக் பிஹேவியர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. சாலிட் லைன்ல இருக்கிறது என்னது? ஆக்சியா. ஸோ இது வந்து ஆக்சி ஃபார்ம். அப்போ நெக்ஸ்ட் என்னது? பேராமேக்னெட்டிக். ஸோ பேராமேக்னெட்டிக் என்ன? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் பிஹேவியர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் ஆன் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் பிஹேவியரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஆக்சிஃபார்ம் வந்து டேஷ்ட் லைன்ல அபவ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ இதுல வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்எம் டி வெர்சஸ் டி கொடுத்துருக்காங்க. இப்போ ரேதர் எக்ஸ்எம் வெர்சஸ் டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மேக்னெட்டிக் பிஹேவியர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் போது என்ன ஆகும்? மேக்னெட்டிக் பிஹேவியர் லோவா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்குன்னா, டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னா மேக்னெட்டிக் பிஹேவியர் லோவா இருக்கும். இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, மேக்னெட்டிக் பிஹேவியர் என்னவா இருக்கு? ஓகே, இது இல்லை. ஸோ டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் போது மேக்னெட்டிக் பிஹேவியர் லோவா இருக்கும்னா அது எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் ஹையா இருக்கும்போது மேக்னெட்டிக் பிஹேவியர் லோவா இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கும் லைன். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். ஸோ இங்கே வந்து 300 கெல்வின்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் இங்கே இருக்குது. ஸோ 100 கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்? மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்எம் டீன்னு கொடுக்காம எக்ஸ்எம் வெர்சஸ் டீன்னு கொடுத்துருந்தா ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஸோ அகைன் என்ன ஆகாது? நம்ம டயாமேக்னெட்டிக், அது இட்ஸ் அ டயாமேக்னெட்டிக். அதனால ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லைன்றதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் நோ எஃபெக்ட் இருக்காது. பேராமேக்னெட்டிக்காக இருக்கிறது என்ன ஆகும்? டிஆக்சி ஹீமோகுளோபின் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து காட்டும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்கணும்னா, நம்ம இப்போ ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின் பார்த்தாச்சு. மை குட்னஸ். வெயிட் அ செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஸோ மயோகுளோபின் ஹீமோகுளோபின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஹிமாத்ரின் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹிமாத்ரின். ஸோ ஹிமாத்ரினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அயன் குரூப்ஸ் இருக்கும். 2 அயன் மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, எஃப்இ எஃப்இ டைரக்ட் பாண்ட் கிடையாது. ஸோ ஓகே, எஃப்இ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எஃப்இ ஸோ என்ன ஆகும்னா, இப்போ வந்து 2 எஃப்இ குரூப்பும் வந்து அஸ்பார்டிக் ஆசிடால
லிங்க் ஆயிருக்கும். அண்ட் தென் குளுட்டமிக் ஆசிட் அலியோன் ஆயிருக்கும், லிங்க் ஆயிருக்கும். அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளுட்டமிக் ஆசிட் லிங்க் ஆயிருக்கும். அண்ட் தென் ஒரு OH குரூப் கூடவும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ OHல 3 பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் தென் இந்த அயன் மேலே 2 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த அயன் மேலே 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் இருக்கும். 1, 2, 3. ஓகே. ஸோ இப்போ அகைன் என்ன, இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ரியாக்ஷன்ஸா. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, ட்ரை திஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஓகே, இட்ஸ் நாட் தட் குட். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். இது எல்லாமே என்னது, O2 டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, இது எல்லாமே O2 டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரின் கூட நம்ம வந்து ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம், O2வை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், அயன் கூட வந்து பாண்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்னென்ன பார்க்கலாமா. ஸோ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ Fe வந்து இங்கே வந்து 2+ இருக்கும். அகெயின் இங்கே என்ன இருக்கும், Fe வந்து 2+ தான் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, ஸோ இந்த அயனோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, எத்தனை பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 1, 2, 3, 4, 5. இங்கே வந்து 5 இருக்கும் கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த அயனோட கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ இதுவே வந்து ஒரு கொஷனாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஹிமாத்ரினில் 2 Fe ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் கொஷனாகவே இருந்தது. ஐ திங்க் இது ரொம்ப லாங் பேக் 2005 ஆர் பிஃபோர், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் எப்படி பைண்ட் ஆகும்னா, Fe single bond O, single bond O, H. ஸோ ஸ்ட்ரக்சர் நான் அப்படியே தான் வந்து ட்ரா பண்ணுறேன். பேலன்ஸ் எல்லாமே aspartic acid இருக்கும். And then we'll have our glutamic acid, 2 histidine groups, histidine, இங்கே 3 histidine groups. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் வந்து O2 வந்து இந்த மாதிரி பாண்ட் ஆகும். ஸோ ஆக்சிஜன் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட் வித் அயன். அண்ட் தென் இங்கே என்ன ஆகும், ஹைட்ரஜன் பாண்டிங்னால this will have this kind of structure. ஓகேவா. இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் மோர் பாசிபிள்ன்றதுனால இந்த இன்னொரு ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த Feல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்கே வந்து அகெயின் 2 தான் இருக்கும். ஸோ இப்போ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும், இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இங்கே கோஆர்டினேஷன் நம்பர் அகெயின் 6 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஹிமாத்ரின், ஸோ இது வந்து என்னது, ஸோ பேசிக்லி இது வந்து உங்கள் டிஆக்சி ஃபார்ம், இது வந்து டிஆக்சி ஃபார்ம் அண்ட் இது வந்து ஆக்சி ஃபார்ம். ஓகேவா. அண்ட் தென் என்ன கேட்பாங்க, ஸோ பேசிக்கலாக இதில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன், ஸோ ஹிமாத்ரின் குரூப்பில் வந்து எவ்வளோ ஆக்சிஜனை வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, O2 transport. ஸோ நம்பர் ஆஃப் O2 transport என்ன, நம்பர் ஆஃப் O2 transport இது பேஸில் வந்து கொஷின் இருக்கும். ஸோ உங்களோட மயோக்ளோபினில் என்ன பண்ண முடியும், மயோக்ளோபின் ஆர் ஹீமோக்ளோபினில் வந்து இட் கேன் டிரான்ஸ்போர்ட் ஒன், லைக் இட்ஸ் லைக் ஒரு ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 சைடுமே வந்து ஹீம் குரூப் ஃபார்ம் ஆகணுமா. ஸோ இட் வில் பி லைக் திஸ், Fe 3+ single bond O, Fe 3+, கரெக்டா. ஸோ மயோக்ளோபின் அண்ட் ஹீமோக்ளோபின்ல என்ன, 2 குரூப்ஸ் தேவைப்படும் ஒரு O2வை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மயோக்ளோபின் அண்ட் ஹீமோக்ளோபின்ல ஒரு O2வை டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு 2 மயோக்ளோபின் ஆர் 2 ஹீமோக்ளோபின் தேவை. ஸோ ஹிமாத்ரின்ல எவ்வளோ, ஒரு O2வை டிரான்ஸ்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஹிமாத்ரின் இருந்தால் போதும். ஓகே, ஸ்பெல்லிங் ஹிமாத்ரின் இருந்தால்
போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மயோகுளோபின், ஹீமோகுளோபின், ஹிமாத்திரின் முடிஞ்சிருச்சு. ஹீமோசைனின். ஓகே. இப்போ நம்ம வந்து ஹீமோசைனின் பத்தி பார்க்கலாம். ஸோ ஹீமோசைனின் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஓகே? ஹாப்பி லேர்னிங். ஸோ if you have any other doubts, இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் please do ask. Okay, join in our WhatsApp community group, and then we also have our Telegram community group. This is completely free. உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். I'll be ready to answer. I'll be happy to answer. Okay, happy learning. Bye.